சார்பில் இங்கே பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தியிருக்கின்றார். 30 வருஷம் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அங்க வந்து எந்த லட்சணம் தெரியுமா? குஜராத்ல தலைநகரமான அகமதாபாத் மட்டும்தான் முன்னேறி இருக்கும். அதற்கு அடுத்த மாவட்டங்கள் எதுவுமே முன்னேறியே இருக்காது. முன்னேறினா பொருளாதார ரீதியிலும் சரி, எந்த தொழில் ரீதியிலும் சரி, அதே மாதிரி மகளிர் மேம்பாடு எதிலுமே முன்னேறி இருக்காது. டயர் 1, டயர் 2, டயர் 3 மாவட்டங்கள். அதே மாதிரி அதை ரொம்பவும் வந்து அந்த பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கிற இந்த பாம்பே தெரியும், மகாராஷ்டிரா, அங்கே பார்த்தீங்கன்னா டயர் 1 என்கிற மும்பை மட்டும்தான் முன்னேறி இருக்கும். அதுக்கு அடுத்த மாவட்டம் எதுவுமே பொருளாதாரத்தில் முன்னேறியே இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்னையும் முன்னேறி இருக்கும். அதுக்கு அடுத்த மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற டயர் 2 நகரங்கள் அங்கேயும் தொழில் வளர்ச்சி இருக்கும், மகளிர் மேம்பாடு அதிகமா இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அது மட்டுமல்ல, டயர் 3 என்கிற கடைக்கோடி மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களும் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கும். அதற்கு காரணம் நம்முடைய அற்புதமான நிர்வாகத்தை கற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் தான். இங்கேயும் டைட்டில் பார்த்தா இருக்கிறாரு, மதுரையிலும் டைட்டில் பார்த்தா இருக்கிறாரு, தூத்துக்குடியிலும் டைட்டில் பார்த்தா இருக்கிறாரு. ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக எல்லா மாவட்டங்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கு. நம்ம சொல்ல உலக யுனெஸ்கோ நிறுவனம் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து மாவட்டங்களிலும் பொருளாதார முன்னேற்றம், மகளிர் முன்னேற்றம் எல்லாமே இருக்குது.